முன்பு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி நண்டெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னொன்று அந்த காடை வாங்கி அந்த காடை விற்றுங்க. அது தித்துலாம் குடிக்கலாம் சறுக்கு மருந்து சாடி மருந்து தூக்கு இதெல்லாம் போடாதீங்க. ஆதிக்கு மாதிரி அது எதெல்லாம் செத்தான்னு தெரியல. மனசு காய்ச்சலாம் செத்து போங்கிறேன். அதுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த காடை வாங்கி அந்த காடை விற்றுங்க. கடவுள் எதுக்கு படிச்சிருக்காரு? சந்தோஷமாக ஆடுது. நான் மூச்சு இருக்கிறதுக்கு தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அது போனோன்னா இருவர் கூட போயிடும் கைலாசம். அதனால இருக்கும்போது ஒரு மண் என்னன்னா இருக்கும்போது சந்தோஷமாக அம்மா அப்பா பாட்டுங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சண்டை போட்டாலும் சலிச்சிட்டு வாழுங்க. அவ்வளோதான். நானே அப்படி தான். என் தம்பி சக்தி அவங்களே சண்டை போட்டேன். அவங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஏசலை கல் எடுத்து போட்டதா. அதனால் சலிச்சிட்டு வாழுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு அம்மா பார்ப்போன்னு தெரியாது. அதனால் பேசுங்க. மனசுக்குள்ளே கற்றுன்னா சொல்லுங்க. அவ்வளோதான். என் தம்பிக்கும் புரியும். இப்போ நான் பேசும் காரணமே என்னன்னா நண்டு யோசிச்சுட்டு இருந்தால் அவ்வளோதான் மாறாது. நடக்கிற பற்றியே யோசிக்காதீங்க. வந்துங்க, இதுவும் வந்துங்க, இதுவும் வந்துங்க. அவ்வளோதான். திட்டெல்லாம் வந்துங்க, சண்டை போட்டுலாம் வந்துங்க. சந்தோஷமாக இருக்கலாம். இருவாமல் படித்தா சும்மா திட்டு அடிக்கிறதுன்னா அதுக்கு படிக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாம். அதை பார்த்து திண்டுக்குங்க. அம்மாவுக்கா விட்டு கொடுங்க, அப்பாவுக்கு விட்டு கொடுங்க, அண்ணனுக்கு விட்டு கொடுங்க, தம்பிக்கு விட்டு கொடுங்க, பெரியம்மாவுக்கு விட்டு கொடுங்க, சித்திக்கு விட்டு கொடுங்க, மாமாவுக்கு விட்டு கொடுங்க, சித்தப்பா பெரியப்பாவும் விட்டு கொடுங்க. அப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அம்மா நம்பி வந்தாங்களும் நல்லா இருப்பாங்க. உயரமாக என்னன்னா இந்த காலம் இந்த காலம் விட்டுங்க. விட்டுட்டு இன்னொன்று நண்டரே யோசிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறது பற்றி யோசிங்க. நடக்க